பில்டப் பண்றணும், ஃபீல் ஆவறணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இங்கே உட்காந்து டீ குடிக்க முடியும் பார்லிமெண்ட். இங்கே பயங்கர கோல்டாக இருக்குது இப்போ. ஸோ வந்துட்டோம் ஓல்ட் பார்லிமெண்ட். ரெடியாக பாருங்க சார். அப்படி கிட்ட போயிருக்கோம். ஆப்போசிஷன் பார்ட்டி ரூம் 40 years இருக்குது. இப்போ இந்த ஊர்லேருந்து சுட்ட பெரிய எல்லாம் இங்கே இருக்கும். எல்லாம் டைமண்ட் சிட்டி தான். எல்லாம் டைம். குயின் எலிசபெத்தோட டாய்லெட்டு. யாருக்கு தெரியும், நான் கூட இன்னைக்கு ஒரு நாள் எதுனா ஒரு பார்லிமெண்ட்ல உட்காந்து பேசலாம். ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யார் யாது? ஒரு தின் லைன் தான் இருக்கு. இந்த லைனை தாண்டா ரெப்ரசன்டேட்டிவ். பில்டப் பண்றணும், ஃபீல் ஆவறணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். காமுமா lift to roof 924. Please note that visitor must return by lift to level 1 to exit the building. This is the roof. Bah. Wow. Beautiful இருக்கு. கண்ணாடியை போடுறேன். அதில் அந்த ஃப்ளாக் இருக்கிற இடம் 86 meters. பாருங்க, இது கொஞ்சம் மலை பிரதேசம் தான் இது. அதான் பயங்கர கோல்டாக இருக்குது. வெளியே வந்தோடனே இப்போ அப்படியே குளிருது. இதுதான் அவங்க சொல்கிறாங்க, இந்த கிராஸில் அப்படியே நடந்தே வரலாம் மேலே வரைக்கும். அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் இவ்வளோ கேஷுவலாக நடந்து யாருன்னா வர முடியுமா எனக்கு தெரியல. எல்லா இடத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்களான்ட்டு எனக்கு சத்தியமாக தெரில. என்னம்மா, இங்கேருந்து அப்படியே கீழே பார்க்கலாம் சிட்டியை. பியூட்டிஃபுல்லாக இருக்குது சிட்டி. இங்கே தான் வியூ, சிட்டி வியூ. நம்ம இந்த ரோடில் தான் வந்தோம். செம்மையாக இருக்குது இந்த இடம் பாருங்க. இங்கேருந்து பார்த்தா அப்படியே பார்லிமெண்ட்டோட கீழே அந்த சைடு தான் பஸ்ஸில் வந்தோம். அந்த வண்டி போதில் அங்கேருந்து பஸ்ஸில் வந்தோம். நம்ம பார்லிமெண்ட்டுக்கு மேலே நின்றுட்டுருக்கோம். புல் இருக்குது, இந்த சைடு சரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து ஆக்சுவலி கீழே இறங்கிடலாம். ஸோ நம்மளும் இப்படியே கீழே இறங்க முடியும். இங்கே உட்காந்து டீ குடிக்க முடியும் பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு. என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பர். இந்த இடம் வந்து வர்த் இந்த இடம் வந்து பார்க்குறது. ஏன்னா கொஞ்சம் குளிராக இருக்குது. பட் ஸ்டில் இந்த இடத்துக்கு வரணும். யாருன்னா வந்தால், ஆஸ்திரேலியா வந்தால் சும்மா ஒரு ஒன் டே ஒரு ட்ரைவ் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக இடத்த சுற்றி பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அப்படியே வெளியே போயிட்டு என்ன சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணோம். நாங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போகிறோம் டிசைட் பண்ணோம். வேறு ஃபுல்லாக மலை. இங்கே தான் இந்த ஸ்னோஹி மவுண்டன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சம் 1 hour 1.5 hours ட்ரைவ். நம்ம த்ரோட் இருக்கிற கண்டிஷனுக்கு ஸ்னோலாம் வேலைக்கு ஆகாது. அதனால் அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டேன் நான். இங்கேயே பயங்கர கோல்டாக இருக்குது இப்போது. நல்லா சூரியன் அடிக்குது. பயங்கர கோல்டு, பயங்கர சில்லுன்னு அடிக்குது. காற்று வர பயங்கரமாக ஃபேஸில் அடிக்குது. என்னம்மா போலம்மா? நம்மள மாதிரி நிறைய பேர் விசிட்டர்ஸ் இங்கே பார்த்துட்ருக்காங்க. ஒரு வாட்டி உட்காந்துட்டு வேறு எதுனா விஷயத்தை இங்கே மிஸ் பண்ணுறோமான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். இந்த குயின்ஸ் டெரஸ் கஃபே ஒரு கஃபே மாதிரி. என்ன சாப்பிட்லாம். சரிப்பா, காஃபி என்ன குடிக்கிறியா? குடிச்சிட்டோம். திருப்பி அப்படியே வெளியே வரோம். ஓல்ட் பார்லிமெண்ட் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 800 meters, 10 minutes வாக் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறோம். அப்படியே வெளியே வந்தாச்சு. அதுதான் ஓல்ட் பார்லிமெண்ட். இப்போ அங்கே போகிறோம். அது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து அப்படியே நடந்து நேராக ஒரு 800 meters நடந்து போயிட்டு அந்த இடத்த பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு மியூசியம் மாதிரி இப்போ கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இதில் நடக்க வேண்டியதான். பஸ்ஸு கூட இருக்குது. என்ன பஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு இல்லை, திரும்பி போகும்போது வேறு இடத்துக்கு போகும்போது
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்லிமெண்ட் உள்ளே போகிறேன் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓரமாக வாங்க. ஸோ வந்துட்டோம் ஓல்ட் பார்லிமெண்ட். அப்படியே மேலே நடந்து போக வேண்டியது தான். அந்த இடத்துலேருந்து இங்கே நடந்து வந்திருக்கோம். அகாடமி என்ட்ரின்னு போட்டிருக்கு. மியூசியம் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் டெமோக்ரஸி அட் தி ஓல்ட் பார்லிமெண்ட் ஹவுஸ். மியூசியம் என்ட்ரி எப்படி காட்டுது? எப்படி ஒரு ஓல்டு ஆர்கிடெக்சர் இந்த பில்டிங் எல்லாமே எப்படி கிரவுண்டடாக இருக்கு. ஒரு ஃப்ளோர் தான் மேலே. இல்லை அப்படி வர சொல்கிறாங்கல்ல, இந்த சைடு இங்கே வர சொல்கிறாங்க. வா கஃபே இருக்கு, என்ட்ரி அந்த சைடு பேக் சைடில் வர சொல்கிறாங்க. ஆனால் மேடம் இந்த போட்டிருக்கு பாருங்க, மியூசியம் என்ட்ரி இந்த சைடு. கார் பார்க்லாம் இங்கே இருக்கு. இதுவும் ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படியே அங்கேருந்து நடந்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்துட்டு என்ட்ரன்ஸுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, எப்படி இருக்குது உள்ள. ட்ரெயின் பண்ணாங்க எங்களுக்கு எல்லாமே. கேமராலாம் எங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்ட்ரன்ஸ் மட்டும் இருந்தால் மட்டும் அவங்க மேலே காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த காலத்து ஆர்கிடெக்சர். வா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ரீபா. இப்படி தான் ரீபா வீடு இருக்கணும். பாருங்க உட்டில் போட்டு இழைச்சி தள்ளியிருக்கானு. ரெடி இருக்கா பாருங்க சார். இப்போ இந்த ஓல்ட் பார்லிமெண்ட்டோட ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சேம்பர் வேறு எங்களுக்கு உப்பில் இருக்க ஒரு இது பண்ணணும். உள்ளே போகலாம். கிட்ஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கெல்லாம் பார்ப்போம். எல்லாம் உட்டு. இங்கே வந்து எழுதுறது, எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி போல் இருக்குது. ரெக்கார்டிங் அந்த மாதிரி போல் இருக்குது. இங்கேருந்து வா என்ன ரீபா இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்லிமெண்ட்டுன்னு சுற்றிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த இடமும். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் நானும் வந்து இது வாங்கணும்னு நினைக்கிறேன். யுவர் ஆனர், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு 2 minutes உட்காந்து ஃபீல் பண்ணோம் எப்படி இருக்குங்க இந்த ஆரா. ஓல்டு கிளாக் 60 minutesங்கிறது 1 to 3 இல்லாமல். ஸோ நம்ம பேசுகிறோன்னா அதுக்கான மைக், அதுக்கு டிரான்ஸ்லேட்டர்லாம் கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இங்கே. நம்ம உட்காந்து டங் 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 தட்டுவாங்கல்ல அந்த இது. பப்ளிக் வந்தால் மேலே சைட்லலாம் உட்காரலான்னு நினைக்கிறேன். அப்படி கிட்ட போய் எடுப்போம். You're doing an awesome job of not touching this object. என்னன்னு தெரில. அந்த ஸ்பீக்கர் கையில் இருக்கிற செங்கோல்னு நினைக்கிறேன். ஐ மீன் லைக் அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் தெரியலையே. ஸோ இதெல்லாம் எழுதுறது, எதுனா எழுதுனா பேப்பரு, அப்புறம் அவங்களோட அந்த கான்ஸ்டியூஷனல் அந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, இந்த ஸ்பீக்கர் உட்காருவார் போல இருக்குது. அங்கேருந்து மீதி பேர்லாம் இருப்பாங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர்ஸாக யார் என்னன்னு தெரியல, பட் மேலே இடம் இருக்கு. பியூட்டிஃபுல்லான இடம். ஃபோன் பார்த்தீங்களா, இது ஒரு அந்த காலத்து ஃபோன். இதுக்கு பேர் வந்து ஆப்போசிஷன் வெப்ஸ் ஆஃபீஸ். எக்ஸ்கியூசஸ் சூப்பராக இருக்கு. எல்லாம் நம்ம ஃபுல்லாக அந்த பார்லிமெண்ட்ரி டிபேட்ஸ் நடந்தது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி இன்னைக்கு என்னென்ன பேசியிருக்காங்க எல்லாமே டாக்குமெண்ட் ஆகும். பார்லிமெண்ட்டில் பேசுறது டிவிலாம் இருக்கு பாருங்க, பழைய ஆப்போசிஷன்
பார்ட்டி ரூம். வாவ். கான்ஸ்டியூஷனா என்ன, டெமோக்ரஸினா என்ன, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான இடங்க இருக்குது. யார் யாரெல்லாம் இருக்காங்க சும்மா ஒரு டச் பண்ண அவர்கிட்ட பேச முடியுமா தெரியல. அவர் ஓட் த ஸ்டோரி ஆஃப் ஆஸ்திரேலியாஸ் எலெக்ஷன். எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எலெக்ஷன்ஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பியூட்டிஃபுல். 1901 தான் அது கிடச்சிது அவங்களுக்கு. Federation of Australia, January 1, the Commonwealth of Australia was proclaimed. அப்படியே வெளியே போவோம், அடுத்த இடத்துக்கு போவோம். செனட் சேம்பர் போகிறோம். ரெட் கார்பெட் எல்லாமே வுட்டு, பிளாக் பீனு, கவுச் வுட்டு, சில்க் ஓக்கு, டாலோ வுட், மவுண்டைன் ஆஷ், ரெட் சீடா எல்லாமே அடைச்சி கட்டியிருக்காங்க. டெமோக்ரஸி ஆர் யூ இன்? நம்ம இப்படி வெளியே இருந்து பார்ப்போம். இதுவும் ஒரு செனட் சேம்பர், பியூட்டிஃபுல்லாக இருக்கு. லீடர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இன் த செனட் சூட், அது என்னன்னு பார்க்கலாம். ஷைனிங்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு, அந்த படத்தில் இப்படி ஒரு செட்டு வரும். பாருங்க, இந்த பார்லிமெண்ட்டோட ஓல்ட் பார்லிமெண்ட் இது, இதோட மினியேச்சர். ஸ்கேல் மாடல் ஆஃப் பார்லிமெண்ட் ஹவுஸ் 1927. பெரிய இடம். இங்கே பக்கத்துலேயே ஒரு கார்டன் ஒன்று இருக்கு, எல்லாமே இருக்குது அந்த கார்டனுக்குள்ளே. வாக் பண்ணுறதுக்கு, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு, டென்னிஸ் கோர்ட்டு, திருப்பி லான் மாதிரி வச்சுருக்கானுங்க. கிளே கோர்ட் கூட இருக்கு டென்னிஸ் விளையாடுறதுக்கு. த கவர்மெண்ட் இன் த செனட் சூட் ஸ்வீட் டு பி எக்ஸாக்ட். இங்கே இருக்கு, நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, முடி வெட்டுற இடம், இந்த காலத்து முடி வெட்டுற சேர் பாருங்க. அவங்க உட்காந்து டைனிங் ஏரியான்னு நினைக்கிறேன். இது செஸ் போர்டு மாதிரிலாம் இருக்குது, விளையாடுறதுக்கு செஸ் போர்டு. Yeah, that's the dining area. இது வந்து பார்த்தா இங்கே ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு உட்காந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏரியா. சும்மா சோஃபாஸ்லாம் போட்டிருக்காங்க, அது எப்படி இருந்துச்சுன்னு தெரில. பட் இங்கே வந்து அப்படி இப்படி உட்காந்து பேசுகிற இடம் போல இருக்குது. சேம் அப்போ யூஸ் பண்ண அந்த சோஃபாஸ். சில பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, மேபி இம்பார்ட்டன்ட் பேப்பராக இருக்கலாம். You are welcome to touch the paper, but please handle it. 40 years old paper all year. Date in 1982 on the paper. '83, '86. இதுவும் சில சேர்ஸ், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி டிபேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க.
ரீடிங் ரூமா பயங்கரமாக இருக்குது ரீடிங் ரூம். பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி செனட் ஸ்வீட் எலிசபெத் டு குயின் எலிசபெத். அவங்க தான் ஸ்பீக்கர் போல இருக்க ஹெட். அவங்களாம் இருந்த இடம் இது. அவங்க அடுத்த ஜென்மத்தில் ஒரு ராஜாவை பிறக்கணும். குயின் எலிசபெத் எப்படி இருக்கீங்க? அங்கே பேர் அவங்களோட பாரிஸ் த கோயினூர். ஓ மை குட்னஸ். நம்ம ஊரில் இருந்து சுட்ட பொருள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. எஸ்ன்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். கத்தி பாருங்கள், இந்த கத்தியை தூக்குறதுக்கு என்னால் 2 வருஷம் எக்ஸசைஸ் பண்ணோம். வாவ், இதெல்லாம் ரெப்ளிகான்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்களோட தலையில் போடுற அந்த கிரீடம், த க்ரௌன், வரைக்கும் நான் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்ததில்ல. ரெப்ளிகாவை கூட. டிஃப்ரெண்ட் க்ரௌன் ரீவா. There's a cross. Wow. இங்கே இருக்கு. எத்தனை க்ரௌன் வச்சுருக்காங்க அவங்க. எல்லாம் டைமண்ட்ஸ் ரீவா. எல்லா டைமண்ட்ஸும் இதுவும் அதுவும் ரூபீஸும். பி இம்பீரியல் க்ரௌன் ஆஃப் இந்தியா. பியில் இருக்கிறது. இல்லை எது கோயினூர்னு தெரில. செம்மையாக இருக்கானு. செம்மையாக இருக்கு க்ரௌன். ஹஸ்கி வாய்ஸில் ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு குரல் சரியில்லை. செகண்ட் வந்துட்டு இந்த இடமும் ரொம்ப அமைதியாக இருக்குது. அதனால தான் ஹஸ்கி வாய்ஸ்லேயே பேசிகிட்ருக்கேன். என் வாய்ஸ் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து டாய்லெட் டோர். குயின் எலிசபெத்தோட டாய்லெட். அவங்களோட டாய்லெட்டை நாங்கள் டூராக காமிச்சோம் பார்த்தீங்களா. அதான் விஜய். அதான் விஜய்ஸ் வே ஆஃப் லைஃப். பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். அவங்களோட கிச்சன் ஏரியா கூட இருக்கு. டைனிங் சாப்பிட்டா 10-15 பேரோட தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களால. அவங்க யூஸ் பண்ண கப்பு என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க சாப்பிட்ட ஸ்பூனு, அவங்க குடித்த கிளாஸு, எல்லாத்தையும் பேர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. 1954. கிச்சனில் என்னென்னலாம் இருந்ததுன்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் இருக்குது, அந்த பழைய ஃப்ரிட்ஜு, கெல்வினேட்டர் ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. அவன் எல்லாமே இருக்குது. கிளாஸஸ். The queen flashed by and I just caught the back of her hat with my Ensign full view camera. We were right out of our minds in those days. We thought we were getting a visit from God. Oh, Henry, 16 years old in 1954. In the result, as I acknowledge the wonderful welcome of my Australian people, Okay. I do so in a country அவங்க பேசுறது freedom and progress are manifest, a country of freedom, eloquent of that true democracy which dignifies and expresses the individual human being. Already in my journey, இது அவங்களோட இன்னொரு ஆஃபீஸ் ரூம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே உட்காந்து தான் நிறைய டிசிஷன் எடுத்திருப்பாங்க. இந்த எல்லோ கலர் ஃபோன் பாருங்கள். டிவி பார்த்தீங்களா? ஐ விட்னஸ் நியூஸ் ஸ்பெஷல் கேன்பரா, சோனியிலேருந்து. இந்த டிவிலாம் எவ்வளோ பழைய டிவி. ரிச்சர்ட் நிக்சன்லாம் வந்துருக்கார் போல இருக்கீங்க. பார்த்தீங்களா, இந்த இது தலையில் போடுவாங்களே, மை லார்ட் அப்படின்னும் போது அது தலையில் போட்டுட்ருக்கணும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
இங்கே வரேன், அந்த டிவி ஆன் ஆயிடுச்சு. In the most tumultuous day in Australian political history, the Prime Minister has been sacked, the opposition leader has been asked to form a caretaker government, and both houses of Parliament have been dissolved. Both Labor and Liberal members and planners are burning the midnight oil tonight, trying to make sense out of today's events. That won't be easy because the transfer of power was accompanied by a counter-move by Mr Whitlam to retain power. The situation is being further complicated by union unrest and political protest. Head of our Canberra examines what's happened so far. What a day it's been in Canberra. Except for the most hardened of political journalists, it's been a mind-bending experience. This morning we saw Malcolm Fraser meet with Gough Whitlam for about 45 minutes. The result of that meeting, as we thought, was Gough Whitlam going to Government House to advise the Governor-General for orders for a half-Senate election to break the Senate deadline. ஓகே. இது வந்து அந்த மை லார்ட்ஸ் அப்படின்வாங்கல்ல. The job of clerk of the Senate was frequently grueling, but there are some perks. Private bathroom originally installed by the President of the Senate. Old Spice என்னென்னமோ இருக்கு பாருங்க. ப்ரஷ்ஷு கிஷ்ஷு எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு டாய்லெட் டூராக இருக்கு. ஓகே. இந்த இருக்கார் பாருங்க. Queen. The event of today makes a piece of history which fills me with deep pride and the most heartfelt pressure. Speech of Her Majesty the Queen. Opening of Parliament, 15 February 1954. She looks beautiful, lah. Beautiful. இங்கே உட்காந்து நிறைய டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீட்டிங்ஸ்லாம் நடக்கிற இடம். ஏதோ ஒரு ரூமு. என்னோட ஹேட்டு கோட்டெல்லாம் இருக்கு. பார்ட்டி மீட்டிங். ஃபோன் புக் பார்த்தீங்களா? ஃபோன் பார்த்து எந்த மினிஸ்டரோட நம்பர்லாம் என்னென்ன இந்த ஃபோன்லேருந்து அடிப்பாங்க. நேஷ்னல் பார்ட்டியில் ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுத்தாங்க. எடுத்துகிட்டு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த பேட்ஜு, இந்த பார்லிமெண்ட்டோட அந்த ஒரு ஸ்டிக்கர், அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்குது. ஹாய். ஸோ இது வந்து ஒரு ரூம். உள்ள போனால் தெரியும் நிறைய ட்ரெஸ்ஸு அது இதுன்னு இருக்கு. எக்ஸிபிஷனா? ஓ வாவ். க்ரீன் கேப். இது என்னது? ஹார்ஸ் ரைடிங்கா? இது பின் டவுன். ஓகே. இது ஜாப்ஸ் இந்த டிஸ்பாச் பாக்ஸ். ஜாப்ஸ்னால் கத்தி சண்டை. ஓகே. வா. கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி, கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி இந்த பொலிட்டிக்கல் மீம்ஸாக என்னன்னு தெரியல. பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்ட் ஆஃப் த இயர். ஒரு விஷயத்தையும் வந்து அந்த கார்ட்டூனிஸ்ட் எப்படி அவங்களோட பார்வையில் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க ஃபுல்லாக. Beautiful. இங்கே வந்தாச்சு. இங்கே பாருங்க இந்த பில்டிங் எப்படி இருக்குன்ட்டு. MOAD அப்படின்னா மியூசியம் ஆஃப் ஆஸ்திரேலியன் டெமோக்ரஸி அட் ஓல்ட் பார்லிமெண்ட் ஹவுஸ். அதான் பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் கூட they were very kind. நிறைய விஷயம் சுற்றி காமிச்சாங்க. நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க. வெரி ஃப்ரெண்ட்லி. பாருங்க. வாவ். வாங்க ரீபா மேடம். வாங்க மேடம். ஸோ இப்போது இந்த மியூசியம்லேருந்து கிளம்பி ஒரு கஃபே போகிறோம். 1:30 மணி ஆகுது. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு
அப்படியே நடந்து போன ஒரு 750 மீட்டர்ஸ் இருக்கு புக் பிளேட் கஃபேன்னு சொல்லி